ரஞ்சிதா, எங்கம்மா போயிட்டு வர? அது ஒன்றும் இல்லைம்மா, பக்கத்தில் இருக்கிற கடையில் துணிலாம் அயன் பண்ண கொடுக்க போயிருந்தேன். ஓ ரஞ்சிதா, எனக்கு ஒரு உதவி செய்யணும். ஐயோ, எதுக்குமா பெரிய வார்த்தையெல்லாம்? நான் என்ன செய்யணும்னு மட்டும் சொல்லுங்க. கல்பனாக்கு சமையல் தெரியாது போல இருக்கு. நானும் சீதாவும் சொல்லி கொடுக்கலான்னு பார்த்தோம். ஆனா அது சரியா வராது. உனக்கும் கல்பனாக்கும் ஒரே வயசுதான். நீ கத்து கொடுத்தா அவ புரிஞ்சுப்பான்னு நினைக்கிறேன். உன்னால முடியுமாமா? இதுல என்னம்மா இருக்கு? எனக்கு தெரிஞ்சதை நான் சொல்லி கொடுக்க போறேன், அவ்வளவுதானே. ஆனா கல்பனா இப்போ இருக்கிற நிலைமையில என்கிட்டலாம் கத்துப்பாங்களான்னு தெரியலையேம்மா. அவ மனச வேற பக்கம் திருப்பலான்னு தான் இதெல்லாம். அவளும் இதுக்கு ஒத்துக்கிட்டா. அப்படியா? அப்போ சரி, சொல்லுங்கம்மா. நான் எப்போல இருந்து வந்து கத்து கொடுக்கணும்னு மட்டும் சொல்லுங்க. உனக்கு நேரம் இருந்தா இப்பவே ஆரம்பிச்சிடலாம். கல்பனா உள்ளதா இருக்கா? சரிம்மா, நான் போய் இப்பவே சொல்லித்தரேன். நான் போய் காய் எடுத்துட்டு வரேன். என்ன ரஞ்சிதா, கல்பனாக்கு சமையல் கத்து கொடுக்க வந்துட்டியா? ஆமாங்க. சரி, இனிமே நீ பாத்துக்கோ. முள்ளங்கி சாம்பார் எப்படி வைக்கணும்னு கத்து கொடுத்துடு. முள்ளங்கி சாம்பார் வச்சுட்டு கத்திரிக்காய் பொரியல் பண்ணிடு. நீங்க எப்படி இருக்கீங்க கல்பனா? எங்க ஓரளவுக்கு செட்டில் ஆயிட்டீங்களா? சமைக்கிறது ஒன்னும் பெரிய கம்ப சூத்திரம்லாம் இல்ல. இது ஒருத்தர் கத்து கொடுக்கணும்னு கூட இல்ல. நம்ம கூட இருந்து பார்த்தாலே கத்துக்கலாம். இது நமக்கு வருமாங்கிற பயத்தை விட்டா மட்டும் போதும். சரிங்களா? சரி. சமைக்கிறத பத்தி உங்களுக்கு என்ன முதல்ல தெரியும்னு சொல்லுங்க. எனக்கு எதுவுமே தெரியாது. கிச்சன் பக்கம் போனாலே உன்னை யார் இங்க வர சொன்னதுன்னு அம்மா என்ன விரட்டி விட்டுருவாங்க. சின்ன சின்ன ஹெல்ப் கூட என்ன செய்ய விட மாட்டாங்க. நானே உனக்கு சமைச்சு போடுறேன், நீ ராணி மாதிரி உட்காந்து சாப்பிடுன்னு சொல்லுவாங்க. உகுந்த வீட்டுல ஒன்னும் தெரியாம ஒன்னும் பண்ண முடியாதுமா. எனக்கு சமைக்க கத்துத்தாமான்னு சண்டை போடுவேன். இப்பதான் அம்மா அதுக்கு சம்மதிச்சாங்க. ஆனா அதுக்குள்ள கல்பனா, அழாதீங்க. நானும் அம்மாவை இழந்தவதான். அம்மாவை பறி கொடுக்கிற வேதனை என்னன்னு எனக்கும் தெரியும். அதையே நினைக்கிறத விட அதுல இருந்து நம்ம எப்படி மீண்டு வரதுன்னு தான் பாக்கணும். நீங்க படிச்சவங்க, பிராக்டிக்கலா யோசிக்கிறவங்க. எல்லாருமே ஒரு நாள் செத்து போறது தானே யதார்த்தம். நம்ம அதை ஏத்துக்கிட்டு தான் ஆகணும். அம்மாவோட முடிவு இயற்கையா நடந்திருந்தா நீங்க சொல்றதெல்லாம் சரிதான். உடம்புக்கு முடியாம இருந்து அவங்க என்ன விட்டு போயிருந்தா நான் என்ன தேத்திட்டு இருந்திருப்பேன். ஆனா என் கண்ணு முன்னாடி என் அம்மாவை எந்த பொண்ணுக்கும் இந்த மாதிரி ஒரு நிலைமை வரக்கூடாது. அன்னைக்கு ஏன் முன்னால தாங்க எல்லாமே நடந்தது. கூட இருந்தோம் என் அம்மாவை என்னால காப்பாற்ற முடியாம போயிடுச்சு. அந்த ஒருத்தல் தான் என்ன ஒரு நிமிஷம் கூட நிம்மதியா இருக்க விட மாட்டேங்குது. அந்த வேதனைக்கு பதிலா நானும் என் அம்மாவோட செத்து போயிருந்திருக்கலாம். ஐயோ கல்பனா, ஏங்க இப்படி எல்லாம் பேசுறீங்க? நெருக்கமானவங்களோட நாமளும் போகணும்னு முடிவு பண்ணிட்டா அப்புறம் இந்த உலகத்துல யாருமே மிஞ்ச மாட்டாங்க. உங்களுக்கு எங்க லைஃப பத்தி தெரியாது ரஞ்சிதா. அப்பா சின்ன வயசுலயே தவறிட்டாரு. அண்ணனும் போனதுக்கு அப்புறம் நானும் அம்மாவும் மட்டும்தான். எனக்கு அவங்கதான் உலகம், அவங்களுக்கு நான் தான் உலகம். அப்படியே இருந்து பழகிட்டு திடீர்னு அம்மா என் கூட இல்லைங்கிறத என்னால ஏத்துக்கவே முடியல. செத்து போறலாம் போல இருக்கு. கல்பனா ப்ளீஸ், இந்த மாதிரி எல்லாம் பேசாதீங்க. அம்மா இல்லைங்கிறது ரொம்ப பெரிய இழப்பு தான், தாங்க முடியாத வலிதான். நீங்க தனியா நின்னுட கூடாதுன்னு தான் அந்த கடவுள் உங்களுக்காக இத்தனை பேரை சொந்தமா கொடுத்திருக்காரு. எத்தனை பேருக்கு இந்த மாதிரி ஒரு சூழ்நிலை அமையும்னு கொஞ்சமாச்சும் யோசிச்சு பாத்தீங்களா? உண்மையை சொல்லணும்னா வேதவள்ளி அம்மா உங்களை இங்க கூட்டிட்டு வரணுங்கிற அவசியமே இல்ல. அருண் தப்பு செஞ்சிருந்து நீங்க இல்லன்னு சொல்லியிருந்தா அது வேற.
ஆனா அவர் மேல எந்த தப்பும் இல்லைங்கிறது தானே உண்மை. அதைத்தானே நீங்க கோர்ட்ல சொல்லிருக்கீங்க. அதுக்காக நன்றி சொன்னா போதும்னு கூட அவங்க நினைச்சிருக்கலாம். அம்மாவை இழந்து உங்களை அப்படியே விட்டுற கூடாதுன்னு தான் அவங்க உங்களை இங்க கூட்டிட்டு வந்திருக்காங்க. தனியா இருந்த உங்களுக்கு இப்போ இவ்ளோ பெரிய குடும்பம் கிடைச்சிருக்கு. அத நினைச்சுதாங்க நீங்க உங்க மனசை தேத்திக்கணும். இந்த குடும்பம் மூலமா எனக்கு 1000 சொந்தம் கூட கிடைக்கலாங்க. ஆனா அம்மா கூட இருக்க மாதிரி வருமாங்க? இவங்க எல்லாரும் என்ன அம்மா மாதிரி பாத்துக்கலாம், என் மேல பாசம் காட்டலாம். ஆனா என் அம்மாவை யாராலையும் மாற முடியாதுங்க, மாறவே முடியாது. கல்பனா, அழாதீங்க.